வணக்கம். பணம். இத சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆயிரக்கணக்கில புக்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு யோசிச்சிருக்கீங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு செஞ்சா நமக்கு நிஜமான ஒரு மனநிறைவான சந்தோஷம் கிடைக்கும்? இத பத்தி நம்ம பெருசா பேசுறதே இல்ல இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு மார்கன் ஹவுசலோட தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உண்மையில என்ன சம்பந்தம்னு நாம சேர்ந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கலாம். ஒரு புது போன் வாங்குறப்போ கிடைக்கிற சந்தோஷம், இல்ல ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிடும்போது வர்ற அந்த ஹாப்பினஸ் ஏன் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுது? நாம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் குற்ற உணர்ச்சியே இல்லாம முழு மனசோட செலவு பண்றது ஏன் இவ்ளோ பெரிய சவாலா இருக்கு? ஒருவேளை நாம பணத்தை பாக்குற பார்வையிலே ஏதோ தப்பிருக்கோ? வாங்க இதுக்கான பதில தேடலாம். முதலாவதா பணத்தை பத்தின ஒரு முக்கியமான தப்பான புரிதலை நாம சரி செஞ்சாகணும். ஸ்கூல்ல கணக்குவாதியார் சொல்லி கொடுத்த மாதிரி பணங்கிறது வெறும் நம்பர்ஸ், பட்ஜெட், ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு சயின்ஸ் கிடையாதுங்க. நிஜ வாழ்க்கையில பணத்தை செலவு பண்றது ஒரு கலை. நம்ம ஒவ்வொருத்தரோட உணர்ச்சிகள், அனுபவங்கள், பயங்கள்னு எல்லாம் கலந்த ஒரு தனித்துவமான கலை. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். இடது பக்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப லாஜிக்கலா கணக்கு போட்டு பணத்தை ஹேண்டில் பண்ணணும் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில வலது பக்கம் இருக்கிற மாதிரி நம்மளோட சைக்காலஜி, மத்தவங்கள பார்த்து வர போறாம நான் யாருன்னு காட்டிக்க விரும்புற நம்மளோட அடையாளம், இதுங்க தான் நம்மளோட செலவு முடிவுகளை இயக்குது. சோ இது ஒரு கணக்கு புத்தகம் இல்ல, இது நம்ம உணர்ச்சிகளோட ஒரு கேன்வாஸ். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். சின்ன வயசுல ரொம்ப பண கஷ்டத்தை பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு கோடி கணக்குல சமாதிச்சாலும் ஒரு சின்ன செலவு பண்றதுக்கு முன்னாடி கூட பல தடவை யோசிப்பாரு. ஆனா பிறந்ததுல இருந்தே வசதியா வளர்ந்த ஒருத்தருக்கு அதே செலவு ஒரு விஷயமாவே தெரியாது. இதுல யாரு சரி யாரு தப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அனுபவம், அவங்களுக்கான நியாயம். இந்த மேற்கோள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. மத்தவங்களோட செலவு பழக்கத்தை பார்த்து என்ன இப்படி பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு நாம ரொம்ப சுலபமா ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஆனா அவங்களோட பின்னணி என்ன, அவங்க என்னவெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சா அவங்களோட ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு புரியும். பணத்தை செலவு செய்ய இதுதான் ரைட், இதுதான் ராங்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. சரி, அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம ஏன் ஒரு காஸ்ட்லியான கார், ஒரு பிராண்டட் வாட்ச், ஒரு பெரிய வீடுன்னு ஆசைப்படுறோம்? நமக்கு உண்மையிலேயே அந்த பொருட்கள் மேலதான் ஆசையா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு தேடல் ஒளிஞ்சிருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க. நீங்க வாங்குறது வெறும் என்ஜின், டயர், ஸ்டியரிங் மட்டும்தானா? இல்ல, அந்த காரை ஓட்டிட்டு 4 பேர் பாக்குற இடத்துக்கு போகும்போது கிடைக்கிற அந்த பார்வை, அந்த ஒரு மதிப்பு, அந்த மரியாதை, இதுல எதை நீங்க நிஜமா தேடுறீங்க? இதுதான் அந்த சீக்ரெட். நாம ஆசைப்படுற பல பொருட்கள் நாம உண்மையா தேடுற ஒரு விஷயத்த அடையறதுக்கான ஒரு டூல் தான். அந்த விஷயம் என்னன்னா மத்தவங்களோட மரியாதை, பாராட்டு மற்றும் அங்கீகாரம். நாம அந்த பொருளை விரும்பல, அந்த பொருள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புற அந்த ஸ்டேட்டஸை தான் விரும்புறோம். இந்த 2 விஷயங்களையும் பாருங்க. ரெஸ்யூமே வெர்ச்சியூஸ்னா நம்மளோட சம்பளம், பதவி, சொத்து மதிப்பு மாதிரி நம்ம ரெஸ்யூமேல எழுதுற விஷயங்கள். ஆனா யூலஜி வெர்ச்சியூஸ்னா நாம இறந்த பிறகு மத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசணும்னு ஆசைப்படுறோமோ அது. அவங்க ரொம்ப அன்பானவங்க, எல்லாரையும் மதிப்பாங்க, ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்லணும்னு விரும்புவோம். ஆனா பாருங்க, நம்ம வாழ்க்கை முழுக்க விஷயத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா நம்ம மனசு உண்மையில ஏங்குறது 2வது விஷயத்துக்காக தான். உலக பெரும் பணக்காரர் வாரன் பஃபெட் சொன்ன வார்த்தைகள் இது. வாழ்க்கையோட உண்மையான வெற்றி உங்க பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, உங்கள உண்மையா நேசிக்கிற உறவுகளோட எண்ணிக்கையில தான் இருக்கு. பணத்தை கொடுத்து என்ன வேணும்னாலும் வாங்கலாம், ஆனா உண்மையான அன்பை வாங்கவே முடியாது. இப்போ நாம 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் பெரிய வீடு, இன்னும் ஒரு புது கார்னு இன்னொன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் சந்தோஷத்துக்கான வழியா? இல்ல சந்தோஷங்கிறது நாம தேடி ஓடுற ஒரு இலக்கே இல்ல, நாம ஏற்கனவே இருக்கிற இடத்திலேயே அது இருக்கலாம். இந்த சின்ன கதையை கேளுங்களேன். மெக்சிகோல ஒரு அழகான கடற்கரை கிராமத்துக்கு ஒரு அமெரிக்கன் பிசினஸ்மேன் போறாரு. அங்க ஒரு மீனவர் கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு கிடைச்ச மீனை வித்துட்டு தன்னோட சின்ன படகுல நிம்மதியா உட்கார்ந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காரு. இத பார்த்த பிசினஸ்மேனுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் அந்த மீனவர்கிட்ட போய், இன்னும் நீங்க இவ்ளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டீங்க, நாள் முழுக்க வேலை செஞ்சு இன்னும் நிறைய மீன் பிடிங்க, அப்புறம் நிறைய படகுகள் வாங்கி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி ஒரு 10-15 வருஷத்துல கோடீஸ்வரனா ரிட்டையர் ஆகலாம்ல ஒரு பெரிய பிசினஸ் பிளானே சொல்றாரு. அதுக்கு அந்த மீனவர் ரொம்ப அமைதியா கேட்டாரு, சரிங்க,
நான் ரிட்டையர் ஆனதும் என்ன பண்ணுவேன்? தொழிலதிபர் ரொம்ப உற்சாகமா சொன்னாரு. அப்புறம் என்ன, நிம்மதியா காலையில லேட்டா எழுந்திருக்கலாம், உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி ஜாலியா கிட்டார் வாசிக்கலாம். இத கேட்ட மீனவர் சும்மா ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாரு, ஐயா, அதத்தானே நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மீனவர் கதையோட யதார்த்தத்தை இந்த ஒரு நம்பர் நமக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லும். உலகத்துல இருக்கிற டாப் 10 பணக்காரர்கள் மத்தியில நடந்திருக்கிற விவாகரத்துகளோட எண்ணிக்கை 13. ஆமாங்க, சிலருக்கு 1க்கு மேல. அளவே இல்லாத செல்வம் வாழ்க்கையோட மிக முக்கியமான உறவுகளுக்கு எந்த கேரண்டியும் கொடுக்காதுங்கிறதுக்கு இதைவிட பெரிய ஆதாரம் தேவையா? கடைசியா நாம இந்த எல்லா ஐடியாஸையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உண்மையான செல்வங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஜீரோஸ்ல இல்ல, அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு. அதுதான் திருப்தி, அதுதான் போதுமென்ற மனம். உளவியல் செல்வம், அதாவது சைக்கலாஜிக்கல் வெல்த், ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை மைனஸ் பண்ணா வர்றதுதான் உங்க உண்மையான செல்வம். இந்த கேப் எவ்ளோ கம்மியா இருக்கோ அவ்ளோ நீங்க சந்தோஷமானவங்க, நிஜமான பணக்காரங்க. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத அதிகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுக்கு என்ன வேணுங்கிறவங்க எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது உங்க கையில இந்த நிமிஷமே இருக்கு. உங்க வருமானத்தை இரட்டிப்பாக்குறத விட உங்க ஆசைகளை பாதியாக்குறது ரொம்ப சுலபம் இல்லையா? இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது உங்க நண்பர் ஒருத்தர் ஒரு புது கார் வாங்கின போட்டோவையோ இல்ல ஃபாரின் ட்ரிப் போன போட்டோவையோ போடுறாருன்னு வச்சுப்போம். அத பார்த்ததும் உங்க மனசுக்குள்ள வர முதல் உணர்வு என்ன? மனசார ஒரு பாராட்டா, இல்ல நமக்கு இது இல்லையேன்னு ஒரு சின்ன பொறாமையா? உங்க பதில் உங்க உளவியல் செல்வத்தை பத்தி உங்களுக்கு நிறையவே சொல்லும். சுருக்கமா சொல்லணும்னா, பணத்தை செலவு பண்றது உங்க அனுபவத்தால உருவான ஒரு கலை. நாம தேடுறது பொருட்களை இல்ல, மத்தவங்களோட மரியாதைய. உண்மையான மகிழ்ச்சி இன்னும்னு தேடுறதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையறதுல தான் இருக்கு. கடைசியா உங்க உண்மையான செல்வத்தை அளவிட உங்ககிட்ட என்ன இருக்கு மைனஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கிற இந்த எளிமையான கணக்க மறக்காதீங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் இவ்வளவு பொறுமையா கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பணம் சம்பாதிக்கிற அவசரத்துல அதை எப்படி சந்தோஷமா அனுபவிக்கிறதுன்னு நாம மறந்துடக்கூடாது. இந்த அன்பான செய்திய உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.